இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் 1,00,000 ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 1,00,000 ஏக்கர். கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 22,000 ரூபாய் இல்லை 28,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 2,500 ரூபாய், 3,000, அதிகபட்சம் 4,000 ரூபாய். அந்த மாம்பழத்தை பறிக்க கூட இல்லை, விட்டுட்டாங்க. ஆனா அதை பறிச்சு எடுத்துட்டு போய் அது கூலி கூட ஆகலை. இந்த மாங்கூழ் செய்யறவங்க எல்லாம் ஒரு மாஃபியா. சொன்னாங்க 500 கோடி இல்ல 2,000 கோடி இவங்க கும்பல் சம்பாதிச்சிருக்கிறது. இதுக்கு உடந்த யாருன்னா திமுக உடந்த. இதே போன்று தான் கர்நாடகாவில், ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்ல. இதே நிலை தான் அங்கேயும். ஆனா அந்த கவர்மெண்ட்ல அவங்க அரசு ஊக்கத்தொகை 4,000 ரூபாய் ஒரு டன் மாம்பழத்துக்கு கொடுத்தாங்க. அது கவர்மெண்ட்டியா? அது ஆட்சியா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு டன் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அங்கே கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு ஒரு டன் மாம்பழத்தை அங்க விவசாயிடம் வாங்கி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஒரு டன். பரவாயில்ல. இங்க 4,000 ரூபாய், 3,000 ரூபாய், 2,500. ஆனா நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு ஒன்னும் தெரியல. விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா அவருக்கு? எதை பத்தியும் ஒன்றும் தெரியாது. கவலை உங்க பத்தி கவலையா? என்ன பண்ணுவீங்க நீங்க? விவசாயம் கடனை வாங்கி எப்படியாவது என் பிள்ளை என் பொண்ணை படிக்க வைக்கணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும். அதுல என்ன எவ்வளவு நீங்க என்ன 10,000 ஏக்கர் மாந்தோட்டம் வச்சிருக்கீங்களா? என்ன இருக்கிறது 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், அவ்வளவுதான். அதுக்கு விலை இல்லை, முடிஞ்சு போச்சு. என்ன மாம்பழம்னா வருஷம் ஃபுல்லா காய்ச்சிட்டு இருக்குமா? ஒரு சீசன் தான் அது. இப்படி எல்லாம் இது எவ்வளவு பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மா விவசாயிகளுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.